ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம கர்மயோகம் அப்படின்ற 3வது அத்தியாயத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். அதில் முதல்ல எடுத்த உடனே அர்ஜுனன் கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா யாருமே இப்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரும்போது அடுத்தடுத்து கேள்வி கேட்டால் தான் அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல முடியும் இல்லையா? அதுபோல் பகவான் 2வது அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றி தெளிவாக விளக்கிட்டாரு. கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, எல்லாமே சொல்லிட்டாரு. இதுக்கு பிறகு அர்ஜுனன் திரும்ப வேறு தானே கேட்டால் தானே அடுத்து சொல்ல முடியும். அர்ஜுனன் கேட்குறேன் என்ன அப்படின்னா, கர்மயோகத்தை பற்றியும் சொல்லியிருக்கே, ஞான யோகத்தை பற்றியும் சொல்லியிருக்கே, ஏதானும் ஒன்று சொல்லு, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எதுக்கு கர்மயோகத்தோட ஞான யோகம்தான் சிறந்தது அப்படின்னா என்னையே இந்த கோரமான கர்மயோகத்தை செய்ய சொல்கிற அப்படின்ட்டுலாம் அர்ஜுனனுக்கு கேள்விகள், சந்தேகங்கள். அதுக்கு பதிலாக தான் இந்த 3வது அத்தியாயம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு பகவான் எப்படி பதில் சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். 3வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்க்யானாம் கர்மயோகேன யோகினாம். அஸ்மின் லோகே, இந்த உலகத்தில், மயா, என்னால், த்விவிதா நிஷ்டா, 2 விதமான நிஷ்டைகள், ப்ராக்டிசஸ், செயல்முறைகள், 2 விதமான செயல்முறைகள், புறா, முன்னால், 2வது அத்தியாயத்தில், அதாவது இந்த இடத்துல முன்னாலன்னா 2வது அத்தியாயத்தில், புரோக்தா, சொல்லப்பட்டது. ஞானயோகேன, சாங்கியர்களுக்கு, அதாவது ஞானிகளுக்கு, சாங்கியானாம், ஞான யோகமும், கர்மயோகேன, யோகிகளுக்கு, கர்மத்தை செய்யக்கூடியவங்களுக்கு, யோகினாம், கர்மயோகமும் சொல்லப்பட்டது என்னால் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். இந்த இடத்துல சாங்கியானாம்னா எப்படி ஞான யோகம்னா, சங்கியா அப்படின்னா புத்தின்னு நம்ம பார்த்தோம். புத்தியால் தானே நம்ம இந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஞான யோகம்னா சாங்கியானாம் அப்படின்ட்டு. வெறும யோகம்ன்றது கர்மயோகத்தை குறிக்கும். இப்போ என்ன சொல்ல வர்றார் பகவான்லனா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் 2 விதமான நிஷ்டைகள், ப்ராக்டிசஸ், அதாவது செயல்முறைகள் இருக்குன்னு. ஞான யோகிகளுக்கு ஞான யோகமும், ஞானிகளுக்கு ஞான யோகமும், கர்மயோகிகளுக்கு, அதாவது கர்மத்தை செய்யக்கூடியவங்களுக்கு கர்மயோகமும். எதுக்காக பகவான் இது சொல்ல வர்றார் அப்படின்னா, அர்ஜுனன் கேட்குறா இல்லையா, 2த்தையுமே சொல்கிற, எனக்கு குழப்பமாக இருக்கு, ஏதானு ஒன்று சொல்லு அப்படின்ட்டு. இங்கே பகவான் அதுக்காக தான் பதில் சொல்கிறார். நான் 2மே சொன்னேன்றதுக்காக நீ குழப்பிக்க தேவையில்லை அர்ஜுனா. எது யாருக்கு சரியாக வருமோ அவங்க அதை செஞ்சால் போதும். பொண்ணும் இல்லை, இப்போ சில பேரா எல்லாராலையும் அவங்களோட புலன்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி, மனசை கட்டுப்படுத்தி, அப்படியே உட்காந்து ஒருநிலைப்படுத்தி எல்லாம் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம முன்னமே பார்த்தோம், நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்குமே செயல்முறையில் செஞ்சு தான் பழக்கம். ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ஆக்ஷன்ஸ் தான் இல்லையா? குழந்தையிலேருந்து அழறது, பசிக்குதுன்னா அழறது, அப்புறம் தூங்கிறது, தவழ்கிறது, நடக்கிறது, ஓடுறது, பேசுறது, எல்லாமே நம்ம செயல்முறை விதமாக தான் நம்ம பழகியிருக்கோம். எதுக்குமே நம்ம கண்ணை மூடிட்டு தியானிச்செல்லாம் நம்ம பழகினது கிடையாது. அதனால் எல்லாருக்கும் இந்த புலனடக்கம், மனசடக்கம்ன்றதெல்லாம் வராது. அதுக்காக தான் 2 விதமான செயல்முறைகளை சொல்லியிருக்கார் பகவான். 2 நிஷ்டைகள் சொல்லியிருக்காரு. யாரால் புலன்களெல்லாம் அடக்க முடியுமோ அவங்க ஞான யோகத்தை செய்யட்டும், இல்லை முடியாதவங்க கர்மயோகத்தை செய்யட்டும். இப்போ எல்லா புலன்கள்லாம் என்னால் அடக்க முடியும், மனசெல்லாம் அடக்க முடியும்னா கர்மயோகத்தை செய், மனசு தெளிவடியும், அதில் ஞான யோகத்தை செய், ஆத்ம சாட்சா்காரம் வரும். இல்லை என்னால் புலன்கள்லாம் அவ்வளோலாம் அடக்க முடியாது அப்படின்னா கர்மயோகத்தை செய், கர்மயோகத்து மூலமாகவே நேரடியாக ஆத்ம சாட்சா்காரம் அடையலாம். ஆனால் கர்மயோகத்தை தவிர்க்க முடியாது. அதுதான் பகவான் இங்கே சொல்ல வர்றார். ஏன்னா அர்ஜுனன் என்ன நினைக்கிறான், தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜியசி கேசவ, எப்படியான எதுக்கு இந்த கோரமான கர்மயோகத்தில் என்னை தள்ளுற அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்குறான். கர்மயோகம்னாலே கோரமா, இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் என்ன ரொம்ப கொடுமையான விஷயமான கேட்ட கிடையாது. இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு சண்டை போட வேண்டான்னு நினைக்கிறதுனால அதை கோரமானது, ரொம்ப கொடூரமானதுன்னு சொல்லி என்னையே இந்த செய்ய வைக்கிறேன்னு கேட்குறா, அவ்வளோதான்.
ஆனால் பகவான் என்ன சொல்ல வராரு, யாருக்கு எது வருமோ அதை செய்யட்டும். நான் 2 விதமாக சொன்னது எல்லாருமே 2த்தையும் செய்யணுன்றதுக்காக இல்லை. யாருக்கு எது வருமோ புலன்களெல்லாம் கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி எல்லாம் ஒருநிலைப்படுத்தி செய்ய முடியுன்றவங்க ஞான யோகிகளா ஞான யோகத்தை பின்பற்றட்டும். இல்லை அது செய்ய முடியாதவங்க கர்ம யோகத்தை பின்பற்றட்டும். ஏன்னா எப்படியும் ஆத்ம சாட்சா்காரம் ஆத்மாவை உண்மையாக உணருதுன்றது 2த்து மூலமாகவும் முடியும். எந்த வழின்றத அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கட்டும். ஆனால் கர்மயோகத்தை யாராலையும் தவிர்க்க முடியாது. அதுதான் பகவான் சொல்கிறார். எதனால ஏன் கர்மயோகத்தை தவிர்க்க முடியாது, அதுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவன்றது வரப்போகிற ஸ்லோகங்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த அத்தியாயத்து பேரே கர்மயோகம் தானே. அதனால் அதனுடைய முக்கியத்துவம் எதனால் அது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயன்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.